ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம 7 பீட்ஸ் 2 ஹார்ட்ஸ் அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். நீங்களும் ஜேகேவும் ஈஸியாவே ஒட்டிக்கிறீங்க. அவனும் உங்கள நூனா நூனான்னு விடாம உங்க கிட்டக்கயே இருக்கா. நீங்க 2 பேருமே எங்க போனாலும் சேர்ந்தே தான் போறீங்க. ஜேகே பார்க்கறதுக்கு நல்ல ஹைட்டு, நல்ல வாட்ட சாட்டமா, ஜிம் பாடியா இருப்பா. எந்த கேர்ள்ஸ் பார்த்தாலும் அவன்கிட்ட டக்குன்னு விழுந்துருவாங்க. அவன் என்னதான் ஆண் அழகனா இருந்தாலும் அவனோட பழகி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் வளர்ந்த ஒரு சின்ன குழந்தைன்னு. அதனாலேயே நீங்கள் அவனை உங்கள் தம்பியாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நூனா சாப்பிட்டியா? வா நம்ம போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஜேகே உங்களை இழுத்துட்டு போவ நீங்கள் ஐஸ்கிரீமை பார்த்ததும் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு இதில் என்ன வேணும்னா எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர், அதில் கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஒரு லேயர் ப்ரௌனி, சின்னதாக கட் பண்ண ஒரு செர்ரி பீஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ், அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நூனா நூனா போதும், லிஸ்ட்டு ரொம்ப நீண்டுட்டே போகுது ப்ரோ, எனக்கு அதே மாதிரி கொடுத்துருங்க. அப்புறம் நூனா, உனக்கும் ஆரம்யாவுக்கும் நடுவில் என்ன நடக்குது? ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உங்கள் 2 பேரோட பார்வை சரியில்லையே. அதோட ஹியாங் உங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாரு, ஒன்றை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ குக்கி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நூனா, நீ என்னை ரொம்ப சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை. அதோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நானும் வளர்ந்துட்டேன். அதனால் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது இருந்தால் நீ என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு ஜேகே சொல்ல, அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு சோஃபாவில் வந்து சிட் பண்ணுறீங்க. நூனா வா, போய் கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம். நிறைய சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நான் போய் ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு வரேன். நீ போ குக்கி. ஓகே நூனா, சீக்கிரம் வா. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையில் பிஸியாக இருக்க, நீங்கள் ஒரு லெமன் சோடாவை ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு பக்கத்தில் இருந்து சோஃபாவில் போய் சிட் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் பக்கத்தில் யாக்ஸியும் வந்து சிட் பண்ணுறா. நீங்கள் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்க, என்ன ஒயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு அவளே பேச ஸ்டார்ட் பண்ணுறா. அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக மொபைலில் தான் பார்த்துட்ருப்பீங்க. அவள் கேட்கவும் அவள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்க. அப்புறம் ஒயன், ஒர்க், எங்கள் ஊர் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஓ, எல்லாரும் சோஜி ஒயின்லாம் குடிக்கிறாங்க, நீ குடிக்கலையா? உன்னோட ஃப்ரெண்ட் விஜய் கூட குடிக்கிறா போல், நீ குடிக்கல? இல்லை மேம், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. ஓ அப்படியா அப்படின்னு அவள் சொல்லிட்டு அவள் அப்படியே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் மொபைல் பார்க்குறீங்க. அப்போது ஸ்டாஃப் ஒருத்தன் ஒரு ட்ரேயில் ஒரே மாதிரியான 2 பெரிய கிளாஸில் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ஒன்று உங்களுக்கும் இன்னொன்று யாக்ஸிக்கும் கொடுக்குறான். யாக்ஸி அவனை பார்த்துட்டு, நான் சொன்ன மாதிரி போட்டிருக்கியா? ஆமாம் மேம், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்கள் ஜூஸ் எடுத்து ஒரு சிப் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சே, என்ன இது இப்படி இருக்கு, இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த கிளாஸை பார்த்துட்ருக்க யாக்ஷி பார்த்துட்டு, என்னாச்சு ஒயன், ஜூஸ் குடிக்காமல் பார்த்துட்டே இருக்க? அது அது ஒன்றும் இல்லை மேம், சோடா கொஞ்சம் அதிகமாக போட்டார் போல், அதான் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே ஒரே மூச்சில் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளாஸை மட்டும் வைக்கிறீங்க. மேம், நீங்களும் லெமன் சோடாவா? இல்லை ஒயன், இது ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சிப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மக் பண்ணிக்கிட்டே, ஐயோ ஒயன், நீ ஓட்காவை குடிச்சிட்ட, அதான் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. மேம், நான் இப்போது என்ன பண்ணுறது, அது போதை அதிகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் அப்படியே ரொம்ப நர்வஸாக கேட்க, யாக்ஷி, இருக்கிறதுலையே அதிகமாக போதை தர ஆள்கள் வகையிலே இதுதான் ஃபஸ்ட்டு. அதுவும் அரை பாட்டில் அளவுக்கு எதுவும் கலக்காமல் குடிச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ பாரு என்ன அலப்பறை பண்ண போகிற அப்படின்னு அவள் திங்க் பண்ணிக்கிட்டே, ஒயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தலையை சுற்றுற மாதிரி இருக்கும், அப்புறம் தூக்கம் வரும், அவ்வளோதான், மற்றபடி இது வேறு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்கிறா. நீங்கள்
அவ சொல்றப்பயே உங்களுக்கு லைட்டா தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இப்ப ஃபுல் போதையில இருக்கீங்க. நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்ட கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறீங்க. தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்றீங்க. அப்போ கண்ணாடியில உங்க ஃபேஸ பார்க்குறப்போ உங்களுக்கு டபுளா தெரியுது. கால்லாம் உங்களுக்கு காத்துல மிதக்குற மாரி இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்த வாள அப்படியே பிடிச்சுட்டு தள்ளாடி வர, உங்கள எங்க காணோம்னு தேடிட்டு இருந்த ஆரம் உங்கள பார்த்துட்டு உங்க பக்கத்துல வரான். நீங்க அவன பார்த்ததும் உங்க ஃபேஸ்ல பிரைட்டா பல்ப் எரியுது. நீங்க ஈன்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "என்ன பிக் பேபி 2 2ஆ தெரியிற? ஏன் ஆடி ஆடி நடக்குற?" "ஒயன் என்ன பேசுற? புடிச்சிருக்கியா நீ?" "ஆமா, கொஞ்சமா" அப்படின்னு உங்க கையில கிளாஸோட அளவ காட்ட, ஆரம்க்கு அவ்ளோ ஷாக்கா இருக்கு. "என்னது? இவ்ளோ பெரிய கிளாஸ் உனக்கு கொஞ்சமா? எங்க போற?" அவன் பேசிட்டே இருக்கிறப்ப, நீங்க அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறீங்க. "எனக்கு பெரிய சாக்லேட் வேணும். நான் வாங்க போறேன்." "சரி வா, நானும் வரேன். போலாம்." "ம். எங்க போணும்?" "ம். வேற எங்க? சாக்லேட் வாங்க தான்." "நான் வரமாட்டேன். நீயே போய் வாங்கிட்டு வா. நான் போய் குக்கி கூட கேம் விளையாட போறேன்." நீங்க சொல்லிட்டு அப்படியே தள்ளாடிட்டே போறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, "இவள என்ன பண்றதுன்னே தெரியலையே!" அப்படின்னு வெயிட்டர்கிட்ட போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறான். "குக்கி, என்ன பண்ற?" அப்படின்னு நீங்க அந்த சாக்லேட்ட சாப்பிட்டுக்கிட்டே அவன்கிட்ட பேச, அவன் உங்கள பார்த்துட்டு, "நூனா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி சாப்பிடுற? இந்தா டிஷ்யூ பேப்பர வச்சு தொடச்சுக்கோ." அப்படின்னு அவன் உங்க கிட்டக்க வர, நீங்க அப்படியே பின்னால நகர்றீங்க. பக்கத்துல இருந்த மேட்ல கால் தடுக்கி அப்படியே கீழ விழுந்துட்டீங்க. நீங்க கையில வச்சிருந்த சாக்லேட்டும் கீழ விழுந்துருச்சு. நீங்க விழுந்தத பார்த்ததுமே எல்லாருமே ஓடி வராங்க. அதுக்குள்ள ஆரம் உங்கள எழுந்து நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். நீங்க எழுந்து சாக்லேட் எங்கன்னு தேட, ஆரம் அது மேல ஏறி நிக்க, சாக்லேட் பிதுங்கி வெளியில வந்து கிடக்கு. அத பார்த்தோன்னே நீங்க ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. "ஏய், என்ன ஆச்சு? ஏன் அழற?" "நீ எதுக்கு வந்து என்ன தூக்கி விட்ட?" "ம். நீ விழுந்துட்ட. அதான் வந்து தூக்கி விட்டேன்." "நான் உன்னை தூக்கி விட சொன்னேனா? பாரு, என்னோட சாக்லேட் கீழே விழுந்துடுச்சு. அதோட நீ அதை மிதிச்சிட்ட." அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறீங்க. "சரி சரி, அழாத. சாக்லேட் தானே, வேற வாங்கிக்கலாம். இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா?" "உனக்கு அந்த சாக்லேட் பத்தி எதுவுமே தெரியாது. அது என்னோட டெம்பிள் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்தது." அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாவே அழ ஆரம்பிக்கிறீங்க. "சரிடா, யார் அந்த டிம்பிள்? அவங்க கிட்ட சொல்லி இன்னொரு சாக்லேட் வாங்கிக்கலாம்." அப்படின்னு சிஓ சார் சொல்றாரு. இத கேட்கவும் நீங்க எதுவுமே பேசாம அப்படியே அழுதுட்டே இருக்கீங்க. "யார் அந்த டிம்பிள்? நான் தானே அந்த சாக்லேட் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஒருவேளை இது வேற சாக்லேட்டோ?" அப்படின்னு ஆரம் ரொம்ப தீவிரமா அப்படியே திங்க் பண்ணிட்டே நிக்க, சிஓ சார் திரும்பவும் உங்ககிட்ட வந்துட்டு, "ஒயன், உன்னை தான்டா கேட்குறேன். யார் அந்த டிம்பிள் சொல்லுடா. நான் அவங்க கிட்ட சொல்லி மறுபடியும் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தர சொல்றேன்." "அது சொல்ல முடியாது. சீக்ரெட்." அப்படின்னு நீங்க திரும்பவும் கீழே உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சிஓ சார் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க, நீங்க அதை பார்த்துட்டு, "இல்ல, எனக்கு என்னோட டெம்பிள் வாங்கி கொடுத்த சாக்லேட் தான் வேணும்." அப்படின்னு அழுவ, "விஜி, உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த டிம்பிள் யாருன்னு?" அப்படின்னு ஆரம் கேட்க, விஜிக்கு அங்கே இருக்கிற சவத்துல போய் முட்டிக்கலாமான்னு இருக்கு. "ஆ, இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது." "ஒயன், இங்க பாருடா, இப்போ நான் கொடுக்குற சாக்லேட்டை வாங்கிக்கோ. நான் அப்புறமா டிம்பிள் கிட்ட சொல்லி உனக்கு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். ஓகேவா?" நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்து நின்று அவர் கொடுக்குற அந்த சாக்லேட்டை வாங்குறீங்க. உங்களாட்டி நிற்கவே முடியல, அப்படியே தள்ளாடுறீங்க. "ஒயன், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு அவரு பதட்டமாக கேட்க, ஆரம் அவரை பார்த்துட்டு, "அவ கொஞ்சம் குடிச்சிருக்கா, அதான் அவளால ஸ்டெடியா நிற்க முடியல." "என்ன ஆரம், அவளுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை. நீங்க வேணா அவகிட்டயே கேளுங்க." "ஒயன், என்னடா குடிச்சிருக்கியா?" "ம், கொஞ்சமா."
அப்படின்னு நீங்க ஆரம்கிட்ட எப்படி சைஸ் காட்டுனீங்களோ, அதே மாரி சிஓ கிட்டயும் காட்ட, அவருக்கு தலைக்கு மேல கோவம் ஏறுது. அவரு அப்படியே கோவமா, "இங்க உள்ள எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிடுங்க. இப்போ இங்க வந்தாகணும்." யாக்ஷிக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஐயோ! நான் ஒண்ணு நெனச்சு பிளான் போட்டா, பிரச்சனை வேற எங்கேயோ போதே! இவ போதையில வேற எதையாவது ஏடாகூடமா பண்ணி மாட்டிப்பான்னு பார்த்தா, இவ என்னன்னா சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணி எல்லாரையும் இவ பக்கம் இழுத்துட்டா. ஐயோ! இவங்க எல்லாரும் வேற இவள கொஞ்சுறாங்களே! இப்போ என்ன பண்றது? நம்ம மாட்டிக்க கூடாது. நான் தான் இவளுக்கு இந்த மாதிரி லெமன் சோடான்னு வோட்காவ கலந்து குடுத்தேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான். என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. மாத்தி ஏதாவது சொல்லணும். இதுல வெயிட்டர்கிட்ட வந்து கேட்டாலும், அவனும் நம்மள கை காட்டி விட்டுருவான். இப்போ என்ன பண்றது? சார், ஒயனும் நானும் ஒண்ணா தான் இருந்தோம். ஒயன் லெமன் சோடா ஆர்டர் பண்ணா. நான் வோட்கா ஆர்டர் பண்ணேன். தெரியாம கிளாஸ் மாறிடுச்சு சார். அப்படின்னு யாக்ஷி சொல்ல, ம். ஆமா. நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன். சிஇஓக்கு யாக்ஷி சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் இப்போ எந்த ஆதாரமும் இல்ல. எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றனால, சரி, சரி எல்லாரும் போங்க. உங்க ஹாப்பி டேவ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? ஒயன் வாடா, உனக்கு இன்னொரு சாக்லேட் வாங்கி தரேன். நம்ம போலாம் வா. அப்படின்னு அவரு உங்கள அழைச்சிட்டு போவ, ஹா! இன்னொரு சாக்லேட்டா? என்னோட அண்ணான்னா அண்ணா தான். அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு அவர போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. விஜய்யும், யூனாவையும் தவிர, அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில ஆடி போயிடுறாங்க. யூனா கிட்ட சிஓ சார் டின்னர் அப்பவே உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவளுமே இத ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. அவரு உங்கள பார்த்துட்டு, லவ் யூ டூடா. அவரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள தட்டி கொடுக்க, இத பார்த்த எல்லாருக்கும் மயக்கமே வந்துருச்சு. ஆரம்க்கு நீங்க சொன்ன அண்ணான்ற வேர்ட்ஸ் மட்டும் எங்கேயோ கேட்டா மாரி இருக்கு. அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். அவ அன்னைக்கு விஜயோட அண்ணன அண்ணான்னு தானே சொன்னா. அப்படின்னா பிரதர்ன்னு தானே அர்த்தம். அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வர, அப்பதான் ஆரம்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்குமே வராம சில விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அன்னைக்கு உங்ககிட்ட ஏற்கனவே அவசரப்பட்டனால தான் உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பா. அதனால இதுல இன்னுமே தெளிவாயிக்கணும்னு நினைச்சுக்கான். அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்ப விஜி உங்கள பார்க்குறா. நீங்க அவள பார்த்துட்டு, "நீ இல்லன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் தனியா. லவ் யூ விஜி." "நூனா அப்போ நானு?" அப்படின்னு ஜேகே கேட்க, "ஐயோ! நீ என்னோட செல்லக்குட்டி. லவ் யூ குக்கி." நீங்க சொன்னத கேட்டோனே ஜேகே அப்படியே ஷை ஆயிட்டு, "நூனா நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே?" "எனக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன்." "அப்போ ஹாரம் யங்?" "ம். அவன் என்னோட டிம்பிள் வாங்கி கொடுத்த சாக்லேட்டை தள்ளி விட்டுட்டான். ஐ ஹேட் ஹிம்." இதெல்லாம் பார்த்த விஜி, இதுக்கு மேலே உங்களை விட்டா அவ்வளோதான், நீங்கள் எல்லாத்தையும் கெடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு, அவள் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, "வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தனியாக அழைச்சிட்டு போகிறா. இங்கே சூஜன் நிற்கிறப்ப, "என்ன நூனா, சிஓவை லவ்யூன்னு சொல்கிறா, அப்போ கூட நீ டென்ஷன் ஆகாமல் ரொம்ப கூலாக இருக்க" அப்படின்னு ஆரம் கேட்க, சூஜன் இந்தியாவில் நடந்ததுலேருந்து இப்போது டேட் பண்ணது வர எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. ஆரம்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே நிற்கிறான். சீவுக்கும் ஒயனுக்கும் உள்ள உறவை தப்பாக நினச்சிட்டு அவளை எப்படியெல்லாம் கேவலமாக பேசியிருக்க, எவ்வளோ கேவலமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க. ச்சே, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்ல. எனக்கு மன்னிப்பே இல்லை. எந்த முகத்தை வச்சுட்டு அவன் முன்னாடி போய் நான் இப்படி நிற்பேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் பேசிட்டு நிற்க, ஆரம் ரொம்ப போட்டு யோசிக்காத, மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும். நானும் உன்ன மாதிரி நிலைமையில் இருந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். உன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசு. அவளுக்கு எல்லாமே புரியும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவ, ஆரம் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறான். இங்கே சிஇஓ உங்களை பார்த்துட்டு, வாடா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். விஜி நீயும் வா, சேர்ந்து போகலாம். சிஇஓ கூப்பிட, ஐயோ எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்கே, இப்போது என்ன பண்ணுறது? சார் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வர லேட் ஆகுமே. ஓகேடா, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறவா? இல்லை சார், நான் என்னோடய ஃப்ரெண்டு இன்றைக்கி மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போங்க. ஓ அப்படியா, சரி.
சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடு, சரியா? ஓகே சார். ஐயோ விஜி, ஏதாவது யோசிடி. ஒயனை ஆரம் கூட அனுப்பி வைப்போம். அப்போ தாண்டி ஏதாவது தனியாக அவங்க பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். என்ன பண்ணலாம்? ஆ அண்ணா, நீங்கள் என்ன ட்ராப் பண்ணால் சூஜன் மேடம் எப்படி வீட்டுக்கு போவாங்க? அவங்க டாக்ஸியில் போவாங்க. சூஜின், இன்னைக்கு நீ டாக்ஸியில் போ. சாரி, ஒயனை இந்த நிலமையில தனியாக வர்றதுக்கு என்னாட்டி முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, விஜி பார்த்துட்டு, ஒயன் நீ வேணும்னா ஆரம் கூட போயேன். ஏன்னா எப்படியும் 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறீங்க. சிஓ சார் அங்கே வந்து ஒன்றை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் திரும்பி வரணும். நீங்களும் அப்படியே சிஓவை பார்த்துட்டு, தாரா சொல்கிறதும் சரிதான், நான் ஆரம் கூடயே போகிறேன், நீங்கள் சூஜன் மேம்மை கூட்டிகிட்டு போங்க. சிஓ ஆரமை பார்க்குறாரு. ஆரமும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி, நான் என்னோடய காரில் தான் வந்திருக்கேன், பசங்கள்லாம் அவங்க வேனில் போயிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே பார்க்கிங் போகிறான். ஒயன் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் காரை எடுத்துகிட்டு வரேன். அவன் பார்க்கிங் வாசல்லே உங்களை நிற்க வச்சுட்டு அவன் காரை எடுக்க போகிறான். அப்போது, என்ன மேடம் எங்கே நிற்கிறீங்க? எங்கே மிஸ்டர் லீயை காணோம் அப்படின்னு ஹாஜூன் சுற்றி முற்றி பார்க்குறான். அவனை பார்த்ததுமே உங்களுக்கு பயத்தில் லிப்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பயத்தை வெளியில் காட்டாமல் ஆரம்பி எப்படியாவது இப்போ வந்துடுவான் அப்படின்ற தைரியத்தில் நீங்கள் அவனை பார்த்துட்டு தெனாவட்டா முகத்தை திருப்பிக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணதும் அவனுக்கும் செம்ம கோவம் வருது. அவசரப்பட்டு எதையும் பேசி காரியத்துக்கு எடுத்துடக்கூடாதுன்னு அவன் அப்படியே எல்லாத்தையும் அவனுக்குள்ளே வச்சுட்டு, ஹலோ மேடம், எங்கே பாருங்க, நீங்கள் எங்கே போகணும் சொல்லுங்களேன், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், வேண்டாம். என்ன மேடம், என்னை தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் ரொம்பவே டீசெண்ட், எல்லார்கிட்டேயும் இப்படிலாம் பேச மாட்டேன், நீங்கள் மிஸ்டர் லீக்கு தெரிஞ்சவங்க, அதனால் உங்களை விட்டுட்டு போக மனசில்லை அப்படின்னு அவன் சொல்ல நல்லவன் மாதிரியே அவன் காட்டிக்கிறான். அவன் என்ன பேசுகிறாங்கிறது கூட உங்களுக்கு தெரியல, உங்களால் நிற்கவே முடியல, கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது போதையில், நீங்கள் முழு போதையில் அப்படியே தள்ளாடிக்கிட்டே நிற்கிறீங்க. அவன் அப்போ தான் உங்களை கவனிக்கிறான், நீங்கள் போதையில் இருக்கிறத. அட, இதை கவனிக்கவே இல்லை, இது தெரியாமல் நான் வேற இவ்வளோ நேரம் நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு என்னோடய நேரத்தெல்லாம் வீண் பண்ணிட்டேன். வா போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க, நீங்கள் போதையிலையும் ரொம்ப தெளிவாக, சி என்னை விடு, நீங்கள் அவன் கையை அப்படியே உதறி விடுறீங்க. ஹே ஹாஜூன், என்ன பண்ணுற அப்படின்னு ஆரம் கோவத்தில் கத்த, ஆரமை அங்கே எதிர்பார்க்காத ஹாஜூன், அது அது ஆரம், அவங்க வழி தெரியாமல் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு சிஓ கிட்ட அழைச்சிட்டு போகலான்னு தான் அப்படின்னு அவன் உளர, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வா ஒயன். அவன் உங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஹேண்டில் உங்களோட பேக்கையும் இன்னொரு ஹேண்டில் உங்களை பிடிச்சிட்டும் அழைச்சிட்டு போய் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்டையும் போட்டுட்டு அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். ஹாஜூனுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, அப்படியே அவன் பார்த்துட்டே நிற்கிறான். காரில் நீங்கள் 2 பேருமே ரொம்பவே சைலண்ட்டாக போகிறீங்க. ஆரம் பார்க்குறான், உங்ககிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அவன் உங்ககிட்ட சாரி கேட்டாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்ற யோசனையோட காரை ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறான். ஏய் ஸ்டாப் 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 பண்ணு, நீங்கள் அப்படியே கத்துறீங்க. ஆரம் பார்க்குறான். என்னாச்சு ஒயன், ஏன் நிறுத்த சொல்கிற அப்படின்னு அவன் கேட்டுட்டு காரோட ஸ்பீடை அப்படியே கம்மி பண்ணுறான். இப்போது நீ நிறுத்துறியா இல்லை நான் கதவை திறந்துட்டு கீழே குதிக்கவா சொல்லு, இப்போது ஸ்டாப் பண்ணுறியா இல்லையா? நீ அப்படியே போதையில் உளறிட்டே அவனை பார்த்து கேட்க, ஆரம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் அப்படியே அந்த ரோட்டோரம் காரை அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். என்னாச்சு ஒயன், இப்போது ஏன் இங்கே வந்து நிப்பாட்ட சொன்ன, என்ன வேணும் உனக்கு? ஏய் நீ குடிச்சிருக்கியா, எதுக்கு காரை வளைச்சி வளைச்சி ஓட்டுற, இங்கே கிட்டக்கவா, கிட்ட வந்து ஊது, அப்படி அப்படி இங்கே ஊது அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை ஆரம்பிக்கிட்ட அப்படியே கொண்டு போகிறீங்க. ஆரம்புக்கு இது வரைக்கும் இருந்த கலக்கம் சோகம் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சு. அவனோட ஹார்ட் பீட் அப்படியே அதிகமாக ரைஸ் ஆகுது. அவ்வளோதான்டா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்குவோம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே போடுறேன்டா. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குடா, அதனால தான் வீடியோலாம் கொஞ்சம் லேட்டாக வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கடா. நான் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பபாய். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேடா, பாய்.